शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। क्रियातफलमित्येवं शास्त्रम् एतावति क्रमा क्रमेण युगपद्वा अतः सेवा सांग्रहणीययोः ज्ञानस्थाने विरोधोऽस्ति फलभूमार्थिनः क्वचित्। இந்த சாங்கிரகணேஷ்டி கிராமங்கிற பலத்துக்கு சாதனம். இதை பண்ணினால் கிராமம் கிடைக்கும். அவ்வளவுதான் அந்த வாக்கு சொல்றது. இது எப்போ கிடைக்குங்கிறது சொல்லல. சாங்கிரகணேஷ்டியும் அதே சமயத்துல திருஷ்டமான சேவாதி சாதனங்களையும் இவன் ரெண்டையும் சேர்த்து பண்ணினானே. ஆனால் முதல்ல சாங்கிரகணேஷ்டி பலன் கிடைக்குமா, இவன் பண்ணின சேவைக்கு பலன் கிடைக்குமா, அது முதல்ல இது முதல்ல என்ன கிரமம், இதை பத்தியும் ஒன்றும் சொல்லலை. இதை ரெண்டையும் சேர்த்து பண்ணினா கூடாது, தனித்தனியாதான் பண்ணனா, அதுவும் சொல்லலை. சாஸ்திரம் அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லலை. கிரியாத பலம், இந்த யாகத்தை அனுஷ்டானம் பண்ணினா பலம் உண்டு, இந்த பலம் உண்டு, அவ்வளவுதான் அது சொல்லிருக்கு. கிரமேணவா யுகப்பட்டுவா இந்த விஷயங்கள்லாம் ஒண்ணும் அந்த இல்லை. அப்ப என்ன சேவா சாங்கிரகணீயோகோ ந அனுஷ்டானே விரோதோஸ்தி. என்ன பண்ணுவா, ரெண்டும் பண்ணி வைப்போம். பண்ணினா ரெண்டுக்கும் பலம் கிடைக்கும், ரெட்டத்துக்கும் பலம் கிடைக்குமே. பல பூமா பல பாகுல்யம் வரும். அதனால இதுவும் பண்ணுவோம் அதுவும் பண்ணுவோம் அப்படின்னு பிரவருத்தி வரும். நான் எதுக்காக சொல்றேன்னா, இந்த சாஸ்திரமானது லௌகிக பிரவருத்திய வாரணம் பண்றதுன்னு நீ சொல்ல வர, அது எதுக்காக யாருக்கு பண்றது, இன்னும் நிறைய பலம் இருக்கா. சாஸ்திரம் சொன்னபடியும் பண்ணுவோம், லௌகிகமான உபாயத்தையும் பிரவர்த்திப்போம்னு தானே ஒருத்தன் பிரவர்த்திப்பான். பல பூமார்த்தி பல பாகுல்யார்த்தியாக இருந்தான்னா ரெண்டையும் சேர்த்து பண்ணா இன்னும் நிறைய பலம் வருமே, நம்ம நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு தான் போவான். கிரமேண யுகபத்வா அத்தா சேவா சாங்கிரகணீயோகோ ந அனுஷ்டானே விரோதஸ்தி. இது அனுஷ்டானத்துல ஒன்றும் விரோதம் கிடையாது. சாங்கிரகணை பண்ணினா சேவை பண்ணக்கூடாது, சேவை பண்ணா இது கிடையாது அப்படின்னு ஒன்றும் நியமம் இல்லையே. அதனால இந்த விதியானது அவனுக்கு சேவா பிரவருத்தியிலேருந்து நிவர்த்திய கொடுக்காது. இது ஒரு உதாரணம். இதே மாதிரிதான் மற்ற விதிகள் கூட எதுக்கா மற்ற விஷயத்திலேருந்து நிறுத்த சொல்லாது. அதுவும் தான் வரட்டும் இதோ வரட்டும் அப்படின்னு தான் போகணும்னு வச்சுக்கிறேன். அப்படியே அந்த பிரபஞ்ச தொழிலைவாதி சொன்னா ஒவ்வொரு விதியும் இந்த புருஷனை ஒவ்வொரு பிரவருத்தியிலேருந்து விடுவிக்கிறது அப்படின்னு விடுவிக்க முடியாது. அது பாட்டுக்கு இருக்கு இது பாட்டுக்கு இருக்குன்னா அதிகமாக தான் சேரும். இன்னொரு விஷயம் சொல்றார் 15வது ஸ்லோகத்துல, ராக அத்யுத்த பிரவருத்தீனாம் பிரார்த்தனேன விரோததः. விரோதகவா நிரோதகவா, எனக்கு நம்ம நிரோதம்னு இருந்தா தேவலாம் போல தோன்றது. விரோதம்னு சொன்னாலே இருக்கட்டான். நையோ நித்யோபி நைவஸ்து திரவியாபாவாத் பிரவருத்தயா. என்ன சொன்னேன், சாஸ்திரம் இத்தனை கர்மாக்களை விதித்து விட்டுன்னு சொன்னால் இந்த விதி எல்லாமே உன்னை சம்பூர்ணமாக உன்னுடைய ராகாத்து லௌகிக பிரவருத்தியை நிவாரணம் பண்ணிவிடும். இது உன்னோட அபிப்பிராயம். சாஸ்திரத்துடைய வேலையே அதுதான், லோக பிரவருத்தியிலேருந்து இவனை விடுவிக்கிறதுன்னு. அப்ப என்ன ஆகும், லோக பிரவருத்தி எப்படி வருது, ராகாதி உத்த பிரவருத்தி. ராகம் துவேஷம் பலத்துல ஆசை சாதனத்துல ஆசை, அது போனால பிரவர்த்திக்கிறான், அல்லது துவேஷத்தினால பிரவர்த்திக்கிறான். இதுதானே இதுல எல்லா பிரவருத்தியும் அடங்கும். அப்ப அந்த பிரவருத்திய பூர்ணமாக இது நிறுத்தி விடுத்தோன்னு வச்சுங்களேன் சாஸ்திரிய பிரவருத்தி. அப்ப என்ன ஆகும்னா சாஸ்திரிய பிரவருத்தி கூட அனுஷ்டானம் பண்ண முடியாது போதும். அதான் மொத்தமா லௌகிக பிரவருத்திய நிறுத்தி கொடுத்து இந்த சாஸ்திரிய பிரவருத்தி நீ சொன்னால் அப்ப என்ன ஆகும்னா நையோகிக்கோதி பிரவருத்தையா நைவஸ்திகு. நையோகிக்கான சாஸ்திரம் விதிக்கப்பட்ட கர்மாக்களை கூட அவனால செய்ய முடியாது போயிட்டு. ஏன்னு கேட்டா திரவியாபாவாத்ம சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட கர்மாக்கள் அனுஷ்டானம் பண்றதுக்கு
திரவியம் செலவாகணும் இல்லையோ, திரவியம் தேவைப்படும். அப்ப திரவியத்தை அர்ஜனம் பண்றதுக்கு இவனுக்கு பிரவருத்தி வரணுமே. அந்த பிரவருத்தி லௌகிக பிரவருத்தி தானே, ராகாதீர்த்த பிரவருத்தி தானே, அது ஒண்ணும் விதி கிடையாது. அப்ப என்னாச்சு, அந்த பிரவருத்தியையும் இந்த சாஸ்திரம் வந்து நிறுத்திப்படுத்துன்னு சொன்னா, அப்ப திரவியம் வராது. திரவியம் வராதுன்னு சொன்னா மேற்கொண்டு கர்மானுஷ்டானம் பண்ண முடியாது. அப்போ இந்த சாஸ்திரம் என்ன பண்ணி கொடுத்து, நயோகிக்கோபி பிரவருத்தையா, நயோகிக்கின சாஸ்திரத்தினால விதிக்கப்பட்ட பிரவருத்திகள் கூட வராது போயிடும். இது வந்தா தானே மற்ற இதுல இருந்து நிவர்த்தி பண்ணிக்கிறது. இது வரவே வராது, இதுக்கு வேண்டிய சாமகிரி இல்லாததுனாலே ராகாத்யுத்த பிரவருத்தினான் கார்த்தன்யேனக நிரோதக, நிரோதம்னா நிறுத்தப்பட்டதுனாலே நயோகிக்கோபி பிரவருத்தையாங்கிறத அதை சேர்த்துக்கணும். நைவஸ்து திரவியாபாவா பிரவருத்தையா, சாஸ்திரத்தினால் விதிக்கப்பட்ட பிரவருத்திகள் கூட நின்று போயிடும். ஏன்னா அதுக்கு வேண்டிய திரவியம் கிடைக்காத போனாலே. வேற ஒரு யுக்தியும் சொல்றார், திருஷ்டாதிருஷ்ட பிரவருத்தியோஸ்த ந விசேஷோஸ்தி கஷ்டனா. சாஸ்திரிய பிரவருத்தி இந்த லௌகிக பிரவருத்தியை ஏன் நிறுத்தணும்? சாஸ்திரம் விதித்த பிரவருத்தி லௌகிக பிரவருத்தியை நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க சொல்ற ராகத்தினால வந்த பிரவருத்தி அது, இதுவும் ராகத்தால வந்த பிரவருத்தி தான் இல்லைன்னு எப்படி சொல்றது? அது லௌகிகமான பலத்துல ஆசை வந்து அதுக்காக செய்யக்கூடிய பிரவருத்தி, இது ஆமுஷ்மிகமான பலத்துல ஆசை வந்து செய்யக்கூடிய பிரவருத்தி. இவ்வளவுதான் வித்தியாசம். இதுல இருந்து கொஞ்சம் புண்ணியம் வரும், புண்ணியத்துக்கு மேல ஜென்மாந்தரத்துல ரொம்ப நாள் கழித்து வரும் பலம். அது அப்படி இல்லை, சீக்கிரம் வருது. இவ்வளவுதான் வித்தியாசம் சொல்லலாமே தவிர வேற என்ன வித்தியாசம் எல்லாம் ஆசைப்பட்டுதான் பிரவருத்தி வருது. சாஸ்திரிய பிரவருத்தியாகட்டும் லௌகிக பிரவருத்தியாகட்டும் எதுலையுமே பிரவருத்தின்னு சொன்னா இவன் ஆசைப்படாம பிரவருத்தி வராது, அது தீர்மானம். ஆசைப்பட்டுதான் வருது. அதனால திருஷ்டாதிருஷ்ட பிரவருத்தியோஸ்த விசேஷோஸ்தி கஷ்டன, ஒரு விசேஷமும் இல்லை. இதை நிறுத்தணும் அதை நிறுத்தப்படாது அப்படின்னு சொல்றதுக்கு ஒன்னும் காரணமே தெரியல. எப்படி? உபாயத்வேன காமியானாம் ராகாதி ஆட்சித்த ஹேதுதா, காமிய யாகங்கள்லாம் ஒரு இஷ்டப்பட்ட பலத்துக்கு உபாயம் அப்படிங்கிறது அது சொல்லிக் கொடுக்குது. இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் உடனே அந்த காரியத்துல இறங்கணும்னு ஒன்னும் அவசியம் இல்லை. அந்த பலத்தை தான் அடையணும் அப்படிங்கிற ஆசை வந்தாதான் அந்த பலத்துக்கு உபாயமா இருக்கக்கூடிய கர்மாவில ஒருத்தர் இறங்குவான். அப்படித்தானே? சொர்க்ககாமோ விஜயத்தேன்னு சொல்லி அந்த யாகத்துக்கு சொர்க்கம் பலம்னு சொல்லியிருந்தால் மாத்திரம் உடனே எல்லாரும் செஞ்சு விடுவாங்கிறது கிடையாது. அது தனக்கு வேணும், அந்த சொர்க்கம் வேணும் அப்படின்னு யாருக்கு தீவிரமான ஒரு துக்கடமான ஆசை வருமோ அவன் தான் அது அதுல இறங்குறான். அப்படிதானே? அதனால இங்க கூட பிரவருத்திக்கு காரணம் ராகாதிதான். அப்ப காமியானாம் உபாயத்துவேன சாஸ்திரம் சொல்லி கொடுத்தது எல்லாமே இவனுடைய அதிஷ்டமான ஒண்ணுக்கு உபாயமா இருக்கிறதுனாலே அதுல ராகாதிகள் வந்தாத்தான் எனக்கு பிரவருத்தி வருமே தவிர இது சொல்லிட்டேங்கிறதுக்காக உடனே பிரவருத்தி வருங்கிறது இல்லை. இப்படி பாக்குறத லௌகிக பிரவருத்திக்கும் சாஸ்திரிய பிரவருத்திக்கும் ஒரு வித்தியாசமும் தெரியல, ஒரு விசேஷமும் இல்லை. அப்ப இதெல்லாம் வந்து அதெல்லாம் இது வந்தாச்சுன்னா உடனே அதை நின்று போயிடும், லௌகிக பிரவருத்தி எல்லாம் இன்னும் வராது, அவனை அதுல இருந்து விளக்கப்படலாம் அப்படின்னு சொல்றது முடியாத காரியம். உபாயத்வேன காமியானாம் ராகாதி ஆட்சித்த ஹேதுதா. வேற ஒரு தோஷம் சொல்றார், பிரபஞ்ச அபிநிவேசித்வ ஹேதௌ துல்லேபிச்ச அனயோகோ கம் விசேஷம் அபேக்ஷ ஏகா சேஷ்டா முக்தி அனுரோதி. சொன்ன மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறேன். லௌகிக பிரவருத்தியாகட்டும் சொர்க்ககாமோஜயத்தான சாஸ்திரத்தால விதிக்கப்பட்ட பிரவருத்தியாகட்டும் இது ரெண்டுமே பிரபஞ்ச அபிநிவேசி. லௌகிக பிரவருத்தி தனக்கு ஏதோ ஒரு பிரபஞ்சத்துல, பிரபஞ்சம்னா அனாத்மான்னு வச்சுருந்தோம், அனாத்மாவான ஒரு பலம் வேணும் அப்படிங்கிற ஒரு அபினிவேசத்தினால்தான் ஏற்படுறது. அபினிவேசம்னா ஆக்ரகம், ஆசை, ராகம். அந்த அனாத்ம வஸ்து எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு அபினிவேசத்தினாலதான் அதுக்கு சாதனம் எதுவோ அதுல பிரவருத்தி வருது. சொர்க்க பிரவருத்தி எப்படி? சொர்க்கத்துக்காக யாகத்துல பிரவருத்தி, அதுவும் அப்படிதான். சொர்க்கம் என்ன ஆத்மா இல்லை, அனாத்மா இருக்கக்கூடிய சொர்க்கம்னு ஒண்ணு தனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அதுலயும் பிரவருத்தி வருது. அப்ப என்னாச்சு? இந்த லௌகிக பிரவருத்தியாகட்டும் சொர்க்கார்த்த யாக பிரவருத்தியாகட்டும் இது ரெண்டுமே பிரபஞ்ச அபிநிவேசத்தினால ஏற்பட்டது இல்லையா?
பிரபஞ்சம்னா அனாத்மான்னு வச்சுக்கோங்க. பிரபஞ்சத்துல ஒரு அபிநிவேசத்தினாலதான் வந்ததுங்கிறதுல ஒரு வித்தியாசமும் வரல. பிரபஞ்சாபிநிவேசித்வ ஹேதௌ துல்லே அபிச்ச அனயோஹோ, இந்த ரெண்டு விதமான பிரவருத்திக்கும் இது சமானமா இருக்கு. அப்படி இருக்கிறது சொல்றியே இந்த சாஸ்திரிய பிரவருத்தி மோட்சத்துக்கிட்ட போகும் அப்படின்னு, மோட்சத்தை கொண்டு வரும்னு என்ன விசேஷத்தை கண்டுங்கிற கம் விசேஷம் அபேட்ச ஏகா சேஷ்டா முக்கிய அனுரோதி. ரெண்டும் பிரபஞ்சாபிநிவேசி, ஆனா லௌகிகமான பிரவருத்தி மோட்சத்துல கொண்டு போய் விடாது. ஸ்வர்கார்த்த பிரவருத்தி மாத்திரம் மோட்சத்துக்கு கொண்டு போய் விடும்னு சொல்றீங்க. எப்படி கொண்டு போய் விடும், என்ன விசேஷம் இல்லையா? கேள்வி சரியான கேள்விதான். இதெல்லாம் ஒண்ணும் பதிலே இல்லை. வெறுமே சொன்னதுதானே தன்னுடைய பக்கம் இப்படின்னு. இதுக்கெல்லாம் ஒன்னும் யோஜனை கிடையாது, யோஜனையே பண்ணல. காமோபாயத்வமேவாத நேஷ்டம் எதிக கர்மணாம் உக்தோ நியாய பிரகீயேத பலஞ்சாதஸ்மிதம் பவேத். அப்ப அவன் சொல்லுவான், நான் வித்தியாசம் காமிக்கிறேன் பாரு. லௌகிக பிரவருத்தியில அவன் பண்ணினது பலன் கிடைக்கும், ஆனா இவன் யாகம் பண்ணினான்னா சொர்க்கம் கிடைக்காது. அதுக்காக பண்ணுவோம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு கேட்டா இது உபச்சந்தனம். இது சொர்க்கம் கொடுக்கணும்னு அபிப்பிராயத்துல இல்லை, சொர்க்கத்துக்காக இல்லை. இவனை எப்படியாவது அங்கே நிறுத்திடலாம், நிறுத்தணுங்கிறதுக்காக சொன்ன வார்த்தை. அதனால இவன் பண்ணினது இதற்கு ஒன்றும் பலத்தை கொடுக்காது அப்படி சொல்லுவாங்க. காமோபாயத்துவமேவ நேஷ்டம், அதான் அபீஷ்டமான பலத்துக்கு இவன் செய்யக்கூடிய யாகாதிகள் உபாயமே இல்லை, அதுதான் அப்படின்னு சொல்ல வரேன். அப்படின்னு சொன்னால் கர்மணாம் எதி காமோபாயத்துவமேவ நேஷ்டம். புரியுதா? இங்க சாஸ்திரத்தால விதிக்கப்பட்ட அந்த கர்மாக்கள் ஒரு பலத்தையும் கொடுக்காது. கொடுக்கும்னு சொன்னது அவனை ஏமாத்துறதுக்காக, இந்த வழியில கொண்டு வரதுக்காக, ஆசையை கலந்து விடுறது, இங்க எப்படியாவது இந்த சாஸ்திரியத்துல இறக்கணுங்கிறதுக்காக. அப்படி சொன்னால் அப்ப என்ன ஆகும்? உக்தோ நியாய பிரதீயேத பலஞ்சாதஸ்மிதம் பவேத். அதாவது சாஸ்திர பிராமான்யங்கிறது போதும். முன்னாடி சொன்னா சாஸ்திரம் என்ன சொல்றது? இந்த வாக்கியத்துல யாகம் சொர்க்கத்துக்கு சாசனம்னு தானே அது இல்லைன்னு தெரியுது. பிரமாணம் சொல்லி கொடுத்த விஷயமாச்சு, அதை நாம எப்படி விட்டு கொடுக்க முடியும் இல்லையா? அதனால அது நேரம் விட்டு கொடுக்க முடியாது. நியாய விரோதம் ஒண்ணு. சரி, இங்க போனவன் சொர்க்கத்துக்கு போவனா மாட்டானா? போவான். போவான்னு சொன்னா அவனுக்கு சொர்க்கத்துக்கு போகணும். சொர்க்கத்துக்கு காரணமே இல்லை. ஏன்னா இவன் பண்ணின அந்த கர்மானுஷ்டானமானது சொர்க்கத்துக்கு சாதனம் அப்படின்னு சாஸ்திரத்துக்கு தாற்பயம் இல்லைன்னு இன்னும் சொல்லிட்டு, யாகம் பண்ணினா சொர்க்கம் வருங்கிறது இந்த சாஸ்திரத்துக்கு விஷயம் இல்லை. அப்படின்னா இந்த பண்ணின யாகம் சொர்க்கத்துக்கு காரணமாகாது. வேற ஏதாவது பிரமாணம் இருக்கோ இந்த யாகம் பண்ணினா சொர்க்கம் வரும்னு? இல்லை. அப்போ இவனுக்கு அந்த சொர்க்கம் வந்தால் அந்த சொர்க்கமானது என்ன ஆகும்? ஒன்னும் காரணமே தெரியல, அப்படியே திடீர்னு வந்திருக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கு. பலஞ்ச ஆகஸ்மிகம் பவேத் அப்படின்னா யாருக்கு வேணும் வரலாம் இல்லையா? புண்ணியம் பண்ணினவனுக்கு தான் வரணும்னு கூட ஒரு நியமம் கிடையாது. அவர் சொன்னார், இல்ல நான் வேற ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்கேன். இந்த வித்தியாசம், இந்த பேர்பட்ட வித்தியாசம் இருக்கிறதுனாலே இது மோட்சத்துக்கிட்ட போறது இல்லையா? மோட்சத்தை கொண்டு போய் விட போற ஒரு மார்க்கமானது. அது லௌகிக பிரவர்த்தி இல்லை. என்ன சொல்றாருன்னா, இவர் அனுஷ்டானம் பண்ற விஷயத்துல லௌகிக பிரவர்த்தியா இருந்தால் வேணும்னா பண்ணலாம், வேண்டாம்னா விட்டுவிடலாம். ஆனா சாஸ்திரிய பிரவர்த்தின்னு சொன்னா அப்படி இல்லை, விட முடியாது, பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு வரும் இல்லையா? ஏன்னா சாஸ்திரம் சொல்லியிருக்கேன். அதனால அப்ப அந்த விதத்துல பாக்குறக்க என்ன ஆகும்னு கேட்டா, லௌகிக பிரவருத்தி அவனுக்கு மோட்சம் வரை கொண்டு போய் சேர்க்காது. அதனால அது முக்கிய நிரோதி மார்க்கம்னு சொல்ல முடியாது. ஏன்னா நடுப்புற விட்டுருவான். ஆனா இது முக்கிய பரியந்தம் கொண்டு போய் சேர்க்கும். வித்தியாசம் இருக்கு. ஆனா நம்ம என்ன பார்க்கலாம், அவன் விட்டுடுவான் லௌகிக பிரவருத்தியே, அந்த காரணத்தாலதான் அவன் மோட்சத்துக்கு போய் சேர மாட்டானா? இங்க வித்தியாசம் காமிச்சது இல்லையா? இஷ்டம் இருந்தா செய்வான், இல்லாட்டா விட்டுடுவான். அதனால இது மோட்சத்துக்கு போய் சேர்ற வழி ஆகாது லௌகிக பிரவருத்தி. அப்படி சொன்னால் எவனான ஒருத்தன் என்ன கஷ்டப்பட்டாவது லௌகிகத்துக்காக ஆயுத கூட வேலை பண்ணிட்டே இருக்கான்,
அப்படி இருக்கிறோம் மோட்சத்துக்கு போவான்னு ஒத்துக்கோ, ஒத்துக்க முடியாதோன்னு. அதான் நடுப்புற இதையும் செய்ய முடியாது. அப்படி சொல்ல போனா உடம்புல சக்தி இருக்கிறபடியில் தான் செய்ய முடியுங்கிறதுனால சாஸ்திரிய பிரவருத்திகளும் யாவத் ஜீவம் ஆஜீவனம் ஒத்தனால பண்ணிட்டே இருக்க முடியும்னு சொல்ல முடியாது. ஏன்னா வயசான காலத்துல உடம்பு சக்தி ஒத்து வராது, அப்படி செய்ய முடியலன்னு எல்லாத்தையும் விட்டுதான் போக வேண்டியிருக்கு. அப்ப இந்த வித்தியாசத்தினால ஒண்ணும் இல்லை. நாம் பிரவருத்தியில வித்தியாசத்தை எப்படி பார்க்கிறோம்? ஆசையால வந்த பிரவருத்தியா, ஆசையை நிவர்த்தி பண்றதுக்காக வந்த பிரவருத்தியா, அப்படி பார்க்கிறோம். லௌகிக பிரவருத்தி எல்லாம் ஆசைப்பட்டதை ஒன்ன சம்பாதிக்கிறதுக்காக வரக்கூடிய பிரவருத்தி. ஆனா இதுல வரக்கூடிய பிரவருத்தி அப்படி இல்லை, ஆசையை நிறுத்துறதுக்காக வர பிரவருத்தி அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்றதுக்கு அந்த வாக்கியம் அனுகூலமா இருக்கு. சொர்க்கம் வாங்கினா இருக்கு இல்லையா? நித்திய கர்மாவா மாதிரி இது இல்லை. ஏன்னா இது செய்யலைன்னா அவங்க தோஷம் வரும், அவசரம் பண்ணிதான் சொல்லி இருந்ததுன்னு வச்சுங்களேன். அப்போ நம்ம நம்பலாம், சரி இது நம்மள வேற நல்ல மார்க்கெட்டுக்கு எடுத்துன்னு போனோம்னு பாக்குறது, அதுக்காக தான் செய்யலைன்னா தண்டனை கொடுத்தா அவசியம் வேணும்னு சொல்றதுன்னு சொல்லலாம். ஆனா அப்படி சொல்லல, எனக்கு சொர்க்கம் வேணும்னா பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்குறது இல்லையா? அதனால வேணும்னா பண்ணு, வேண்டாட்டா பண்ணாது அப்படிங்கிற அம்சம் எப்படி லௌகிக பிரவருத்தியில இருக்கோ அதே மாதிரிதான் இந்த காமிய பிரவருத்திகளிலும் இருக்கு. அதாவது சௌக்கியமா இருக்கிறதுக்காக, அது மழை எல்லாம் பெஞ்சு கரெக்டா சுபிக்ஷமா இந்த பூலோகம் இருக்கிறதுக்காக நீ இதை பண்ணிட்டே இரு. ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் அப்படின்னு சொல்லி நீ கர்மானுஷ்டானம் பண்ணிட்டு அந்த தேவதைகளை சந்தோஷப்படுத்து, அவ அவனுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு இருப்பான். பரஸ்பரம் பாவயந்தா ஸ்ரேயஸ்பரம் அவாப்தியர்த்த. சௌக்கியமா இருக்கிறதுக்காக அவசியம் எல்லாருக்கும் சௌக்கியம் தேவைதான், சௌக்கியம் தேவையில்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அதுக்கு வரக்கூடிய பிரவருத்தி எப்படி இருக்கு? எப்பேற்பட்ட பிரவருத்தி? சௌக்கியம் வேணுங்கிறதுக்காக வரக்கூடிய பிரவருத்தி தானே. இல்ல தனக்காக செய்யக்கூடியது மாத்திரம் இல்லை, எல்லாருக்காகவும் பலவரசம் அப்படின்னு செய்யறதும் ஒரு காமிய கர்மா தான், அதுவும் காமியம் தான். அதாவது பலன் தனக்கு வரணும், தனக்கு மட்டும் வரணும் அப்படின்னு செஞ்சாலும் காமிய கர்மா தான். எனக்கும் வரட்டும் மற்றவனுக்கும் வரட்டும், எல்லாரும் சத்துவா இருக்கேன்னு சொன்னாலும் காமியம் இருக்கான். இதுதான் என்னன்னா இதனால மற்றவாளுக்கும் உபகாரமா இருக்குங்கிறது விசேஷம் இல்லையா? மழை எல்லாம் வருதுன்னா எனக்கு மாத்திரம் வரணும்னு ஒருத்தரும் எதிர்பார்க்க முடியாது, தனக்கு மாத்திரம் மழை பெய்யணும் அப்படின்னு வராது இந்த மாதிரி. அதனால நித்திய கர்மாக்கள் தான் அங்க சொல்றது. நித்திய கர்மாக்களை இவன் அனுஷ்டிக்கின்றிருந்தால், பலத்தை எதிர்பார்க்காமலே அனுஷ்டிக்கின்றிருந்தாலும் அந்த லோகக்ஷேமங்கிற பலம் தானா வந்துட்டு இருக்கும். எதிர்பார்த்து பண்ண லோகக்ஷேமத்துக்காக பண்றேன்னு சொல்ல வேண்டாம். அதனால ஆபசம்பர் என்ன சொல்லியிருக்கார்? சத்யா பலார்த்தே ஆம்ரே நீதே சாயா கந்தா இது அனுபத்தியது. பலத்துக்காக ஆம்ர விருட்சத்தை அவன் நட்டான், பலமும் வரும். ஆனா அதோட சேர்ந்து அந்த நிழலும் வரும், அதனுடைய நல்ல ஒரு வாசனை இருக்கு அதுவும் வரும். அந்த இதுக்காக அவன் பண்ணலைவா, நிழலுக்காக வாக்குறேன்னு சொல்லல, பலத்தை உத்தேசித்து வச்சுது. அதே மாதிரி இவன் தர்மம் தர்யமானம் பலத்துக்காக இல்ல, இவன் பாட்டு தர்மம் தரதி தர்மாச்சரணம் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னா அதுக்கு பலம் அர்த்தாகனு போடுறோம். அந்த சாயா கந்தா ரெண்டுதான். இந்த அர்த்தாகனு சொன்னாக்கா நிறைய பிரயோஜனங்கள் வருது. பிரயோஜனங்கள் லோகக்ஷேமாதி பிரயோஜனங்கள் தானா அனுபத்தியந்தே, தானாவே உண்டாகிடும். அதுக்காக அவன் செய்யணுங்கிறது இல்லை. அப்ப நித்திய கர்மா வர்ணாக ஆசிரமாச்ச ஸ்வகர்ம நிஷ்டாக, அவாவது விகித கர்மா மாத்திரம்தான் அவன் பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுங்களேன். வர்ணாசிரமம் பண்ணிட்டு இருக்கான், வேற ஒன்றும் பெருசா காமிய கர்மாலாம் ஒண்ணுமே பண்ணல. பரவாயில்ல, இந்த ஸ்வகர்மா அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த பலத்துக்காக விதிக்காத அந்த கர்மாவை இதுக்கே பலம் பிரேசிய கர்ம பலம் அனுபூய சொர்க்கத்துல அப்புறம் ரொம்ப நாள் இருந்துட்டு தத சேஷேனா இன்னும் நல்ல ஜென்மாக்கள் வரும் அப்படின்னு சொல்றது. ஆக நித்திய கர்மா காமிய கர்மா இது ரெண்டு இல்லை, நமக்கு அதனால நல்லது வருங்கிறதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. சாஸ்திரிய கர்மா வரும், அதுக்காக தான் சாஸ்திரம் இல்லைன்னா அனர்த்தகரம். அனர்த்தத்தை இன்னும் கொஞ்சம் ஆசையெல்லாம் ஜாஸ்தி, இங்க இருக்க ஆசை போராதுன்னு சொல்லி
வேற லோகத்துல இருக்கிற ஆசையெல்லாம் கலப்பி விட்டு இன்னும் ஜாஸ்தி அனர்த்தத்தை ஏற்படுத்தி கொடுத்து என்ன ஆயுதம் அது சாஸ்திரம் இல்லையா? அதனால இது அந்த மாதிரி இல்லை. இருந்தாலும் அந்த பலத்துக்காக விதிக்கக்கூடிய சாஸ்திரத்தினுடைய அர்த்தத்தை நீ உல்லங்கனம் பண்ணி, நியாயத்தை உல்லங்கனம் பண்ணி இஷ்டத்துக்கு ஆச்சாரத்தை சொல்றியே, அதுதான் செய்யாது அப்படின்னு வச்சுக்கிறார். இப்போது சொன்னான், சர்வ காமாசனே நாத கிருஷ்ண காமலயாத்மனா யாந்தி முக்தியானுகுண்யந்தே விடயா பர்யந்தம் பூர்வபக்ஷம் வார்த்தமேவதது. இது அது கட்டணம். சர்வ காம அசனேன, அசனம்னா அனுபவம். இவனுக்கு வந்த காமங்கள்னா ஆசைப்பட்ட ஆசைகள் அது எல்லாத்தையும் அடைஞ்சு அனுபவிச்சு விட்டான்னு வச்சுங்களேன். இன்னும் ஒன்றும் பாக்கியே இல்லை. எல்லாத்தையும் அடைஞ்சாச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் அடையிறதுக்கு ஒன்றும் பாக்கி இருக்காது. அசனேன, ஆமா அசனேன, அசனம்னா அது அனுபவம், அதுதான் கரெக்டு. அசனே சர்வ காம அசனேன, எல்லா ஆசைப்பட்ட எல்லா வசமும் எனக்கு கிடைச்சு கொடுத்தனா அதுக்கப்புறம் எல்லா காமமும் தீர்ந்து விடும். இதுதான் சொல்ல கிருஷ்ண காம லயா. இது மார்க்கம். இப்ப வைராக்கியம் வந்துடும். இந்த லய காமங்கள்லாம் நின்று போச்சுன்னா லயாத்மனா யாந்தி முக்தியானுகுண்யம் விடயா. இந்த விதிகள் எல்லாம் முக்தி வரத்துக்கு அனுகூலமாகிறது. அனுகுண்யம்னா ஆனுகூல்யம். இவனை முக்தி கிட்ட கொண்டு முக்தி அதிகாரத்தை மோட்சாதிகாரம் ஏற்படுத்துறதுக்கு அனுகூலமா இருக்கு விதிகள். ஏன்னா லௌகிக விஷயங்கள்லாம் இவன் லௌகிக பிரயத்தனால அடைஞ்சிருவான், அந்த ஆசை தீர்ந்து போடும். இந்த ஆமுஷ்டிகமான பலங்கள் எல்லாம் ஆசை கொண்டதுன்னா லௌகிக பிரயத்தனத்தான தீர்க்க முடியாது இல்லையா? அப்ப அதுக்கு வேண்டிய உபாயங்களை சொல்லிக் கொடுத்துட்டா அதை பண்ணி அது அடைஞ்சிருவான். இப்போ இப்படியாக பாக்குறதுக்கு எல்லா காமம் ஐகிகம் ஆமுஷ்டிகம் எல்லாமே அடைஞ்சாச்சுன்னு ஆயிடுச்சு. அப்ப ஒன்னும் அடையிறது பாக்கி இல்லை, இன்னும் காமமே வராது. அப்படியாக எல்லா காமமும் தீர்ந்து கொடுத்தா இவன் மோட்சத்துக்கு வரலாம், மோட்சத்துக்கு அதிகாரி வருவான். அது நல்லாமே இது வார்த்தமேவதது. வார்த்தைன்னா நீ உன்னோட அபிப்பிராயம் தத்துன்னு அர்த்தம். வார்த்தம் வியர்த்தம், சரியில்லை. ஏன் என் நிமித்தா பிரவருத்தி சாத் சாகம் தன்னிவர்த்திகா. இது ஒரு கேள்வி. பிரவருத்தோபி நிவர்த்தேத நகாமோபாய கர்மதா. இந்த நிமித்தம்னா பலம்னு வச்சுக்கோ. எந்த பலத்தை ஆசைப்பட்டு அந்த ஆசைப்பட்ட பலத்தை அடையணுங்கிறதுக்காக இவன் பிரவர்த்திக்கிறானோ அந்த பல ஆசைதான் இவன் பிரவர்த்திக்கு நிமித்தம். அந்த அந்த ஆசைய இது எப்படி நிவர்த்தி பண்ண முடியும்? எது ஆசை பிரவர்த்திக்கு காரணமோ அந்த ஆசைய அந்த பிரவர்த்தி எப்படி நிவர்த்தி பண்ண முடியும்? ஒரு சமயம் இவருடைய பிரவருத்தி தன்னுடைய ஆசையை நிவர்த்தி பண்ணக்கூடியதாக இருக்குமானால் அப்ப அவன் அந்த பிரவருத்தியை பண்ணவே மாட்டான். உனக்கு ஆசை வரும், எனக்கு ஒரு பலம் வேணும்னு ஆசை, நான் அந்த ஆசையை அடையறதுக்கு என்ன உபாயம்னு தானே கேட்டுட்டு வரான். என்னுடைய ஆசை நிவர்த்தி ஆகிறதுக்கு என்ன உபாயம்னு கேட்டுட்டு வந்தா வைராக்கியத்தை உபதேசம் பண்ணிவிடலாம். ஆசைப்படாது அப்படின்னு சொல்லி, இல்லையா இது உனக்கு லாயக்கு இல்லை அப்படின்னு. ஆனால் ஆசைப்பட்டது தனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக தானே அவன் வரான். அப்ப இந்த ஆசையை நிவர்த்தி பண்ற உபாயம் இதுன்னு சொன்னா அப்படின்னா வேண்டாம் அப்படின்னுடுவான். இந்த உபாயம் எனக்கு வேண்டாம். ஆசைப்பட்டது அடையணும், மேலும் மேலும் இன்னும் ஆசை வேண்டாம் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கும்போது அதை நிவர்த்தி பண்றதுக்கு உபாயம் பண்றேன்னா அதை ஒத்துக்க மாட்டாங்க. என் நிமித்தா பிரவருத்தி சாத், எந்த ஆசை வந்தத்தினாலே பிரவருத்தி ஏற்படுகிறதோ அந்த பிரவருத்தியானது கசன் தன் நிவர்த்திதா, அந்த ஆசையை வரவிடாம எப்படி தடுக்கும்? இது இதுதான் நான் சொல்லுறேன்னா, சொர்க்கத்துல ஆசை வந்து இவனுக்கு இந்த யாகத்துல பிரவருத்தி வந்ததுன்னு சொல்லணும். நீங்க சொல்ற மாதிரி உபச்சந்திரமாவே இருந்து விட்டு போட்டோம். ஆனா பிரவருத்தி வந்ததுக்கு காரணம் என்ன? சொர்க்கம் வேணும் அப்படின்னு ஒரு உட்கட்டமான ஆசை, அதனால யாகத்துல பிரவருத்தி வந்தது. இப்போ சொர்க்கத்துல ஆசை எப்படி நிவர்த்தி ஆகும்? ஒரு சமயம் கிடைக்கலன்னு சொன்னா அவன் சண்டை போடுவான். இப்படி சொன்னீங்க, நான் இவ்வளவு பண்ணிருக்கேன், சிரமப்பட்டிருக்கேன், ஒன்னுத்தையும் காணுமே அப்படின்னு இல்லையா கேள்வி கேட்பான். சரி வரல போல இருக்கு அப்படின்னா நான் ஆசைப்பட்டது தப்புன்னு நினைச்சுக்க மாட்டான் இல்லையா? அதனால கேள்வி கேட்கறதுக்கு இடம் இருக்குங்க. கசம் தன் நிவர்த்திக்கா, என்னோட ஆசையை அடையறதுக்காக தானே நான் இந்த பிரவருத்தி எப்படின்னு ஆசையை வந்து எப்படி இல்லாம பண்றதுக்காக வராம இருக்கிறதுக்கு அப்படி பண்ணலையே. அதுவும் சொல்றான். பிரவருத்தேக்கு நிவர்த்தேக
ந காமோபாய கர்மதா. இந்த ஆசையால பிரவೃತ್ತಿ ஆயிட்டா, பிரவೃತ್ತಿ வந்துருக்கும். அதுக்கப்புறம் இது என்னுடைய அபீஷ்டமான பலத்துக்கு உபாயம் இல்லே, சும்மா ஏமாத்துறதுக்காக சொல்லப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுட்டான்னா நிறுத்திடுவான். அதுக்கு மேல செய்ய மாட்டான். அப்புறம் சாஸ்திரிய கர்மாவும் இல்லையா நிவர்த்தி. ஒரு சமயம் அது நிஜமாவே காமோபாயமா இருந்தால் நீ என்ன நிவர்த்தின்னு சொன்ன, நிவர்த்தி பண்ணு சொன்னாலும் நிவர்த்திக்க மாட்டான். லௌகிக கர்மாவாங்க சாஸ்திரம் சொன்ன பிரவೃತ್ತಿயிலேருந்து வேணா நிவர்த்தி வந்துவிடும். ஏன்னா சாஸ்திரம் இதுக்காக தான் சொல்லியிருக்குங்கிறது அவனுக்கு இப்படியா தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோ. சும்மா அவனை அங்கேருந்து நிவர்த்தி திசை திருப்பறதுக்காக சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னால் வாண்டான்னு இதை விட்டுருவான். பிரவருத்தோபி நிவர்த்தேத ந காமோபாய கர்மதா. தனக்கு அபீஷ்டம் எதனால கிடைக்கிறதோ அதுலேருந்து இவன் நிவர்த்திக்க மாட்டான். நீங்க என்ன ஏமாத்தி இந்த வழி கொண்டு வந்திருக்கே அப்படின்னு தெரிஞ்சா சுத்தமா இதை கைவிட்டுடுவான். அதனால இது நிஜமான வழி இல்லை. அது ஆர்த்தம், இது வார்த்தம். வார்த்தம் பல்கு நிஷ்கலம். வார்த்தம்னு தனி, இது வார்த்தா வேற. வார்த்தா பிரவருத்தி விற்த்தாந்தகா உதந்தகா இதெல்லாம் ஒரு சமாச்சாரம், ஒரு நிகழ்வு நடக்கிறது அதை பத்தி சொல்றதுக்கு இல்ல. வார்த்தம் வார்த்தை சப்தம் உண்டு நிஷ்கலம்ங்கிற அர்த்தத்துல. உத்விகேத அகவா ஜானா சர்வ பும்போக பஸ்மரா. அதுல இதான் சொல்ற அபிவிருந்தாவனே சூன்யே இது காமி வச்சா. உத்விகேத அதாவது தனக்கு இஷ்டப்பட்ட கர்மாவிலேருந்து நிவர்த்தி ஆக மாட்டான். இஷ்டத்தை கொடுக்கக்கூடிய லௌகிக பிரவೃತ್ತಿயிலேருந்து அவன் விடுபட மாட்டான் அப்படின்னு முதல்ல சொன்னாதான். அது மாத்திரம் இல்லை, தியானத்துக்காக இதை பண்ண சொல்லியிருக்குன்னு கடைசியில தெரிஞ்சு போச்சு. வாண்டாம் அந்த தியானம்னு வருவான். ஏன்னா அந்த தியானம் என்ன பண்ணும், எனக்கு கிடைக்கக்கூடிய சகல போகத்தையும் நாதம் பண்ணிவிடும். சர்வ போக தஸ்மராத். ஒரு மனுஷனுக்கு எத்தனை போகங்கள் வருமோ, தருணம் வேணுமோ, அத்தனை போகத்தையும் அது தஸ்மரம்னா அதை நாசம் பண்ணிவிடும் தியானம். வந்தவா வேண்டாம் அந்த தியானம் அப்படின்னு உத்விஜேதான் தியானம். இதுக்காக அப்புறம் சொர்க்கம் கிடைக்காது, இவ்வளவு கஷ்டப்பட்டு யாகம் பண்றேன் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்பான். இவா அவனுக்கு தியானம் வரும். அந்த தியானத்தால என்ன வரும் அப்படின்னு கேட்டா உனக்கு இருக்கிறதும் போயிடும். அதுக்காக வரும் அப்படின்னு சொன்னாக்கா என்ன பண்ணுவான், ஒன்னும் வேண்டாம் வாண்டவா வேண்டாம். அதுக்குதான் இது அபி விருந்தாவனி சூன்யே இந்த ஸ்லோகம் ராஜகீதம் உதாகரணி. அபி விருந்தாவனி சூன்யே சிறுகாலத்துவம் சயிச்சதி. அந்த விருந்தாவனத்துல வேற என்னமே இல்லை, சூன்யம், மனுஷாலே இல்லை, காடுதான் இருந்தாலும் பரவாயில்லை. நான் சிறுகாலம் நான் பிறந்துக்கிறேன், ஒரு நரி ஜென்மம் தான் வரும், பரவாயில்லை, மோட்சத்துக்கு வரமாட்டேன். நட்டு நிர்விஷயம் மோட்சம் கதாச்சிதப்பி கௌதமம். இங்க இருக்கிற இடத்துல ஏதாவது சாப்பிட கிடைக்கும், மோட்சத்துல என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டா என்ன பண்றது? பசிக்கு என்ன இருக்கு, இந்த யாரு சமையல் பண்ணி போடுவான்னு கேட்டா இங்க ஏதாவது சாப்பிடறதுக்கு கிடைக்கும், பசியை தீர்த்துக்க முடியும். சூன்யமா இருந்தாலும் பரவாயில்ல, விருந்தாவனத்துல நான் ஏதோ பாத்துக்கிறேன், ஆனால் இந்த மோட்சத்துக்கு வர முடியாது அப்படின்னு. இது காமி வச்சா. அதனால வைராக்கியம் இல்லாதவனுக்கு நீ இந்த மாதிரி வைராக்கியம் ஏற்படுத்த முடியாது. உக்தம் எதபி வேதேஸ்மின் கஷ்டித் தன்ன அசத் பரத சூக்தேஹே ந தேகாதிலயஸ்ததஹ. நீ சில விஷயங்கள் சொன்னேன், அது வாஸ்தவமா இருக்கு. ஆனா அது அந்த சாஸ்திரத்துக்கு தாற்பரிய விஷயம்னு எடுத்துக்க முடியாது. எப்படின்னு பாருங்க, நீ சொன்னேன் வேதே அஸ்மி, அதாவது இந்த வேத வாக்கியத்தினாலே இந்த விஷயத்துக்கு நிஷேதம் ஏற்படுறது. அஸ்மின் கஷ்டித் விலய கொச்சிட்டு, சில இடத்துல சில விஷயங்கள் இப்படி நிவர்த்தியாரு. இப்போ சொர்க்கத்துக்காக யாகத்தை விசாரம் பண்ணக்கூடிய வாக்கியத்திலேருந்து நமக்கு என்ன கிடைக்கிறதுன்னு சொன்னா, தேகமே ஆத்மா இல்லை அப்படின்னு கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா இல்லையா. அப்ப தேகாத்ம பாவத்துக்கு விலயத்தை உண்டு பண்றது இது சந்தோஷம், அது அர்த்தாத்தா வரும். ஆனா இதுல அந்த அந்த சாஸ்திரத்துக்கு தாற்பயம் இல்லை.
தேகத்தை தவிர்த்து ஆத்மா தனியா இருக்குன்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் என்னமோ சாஸ்திரியம். ஆனா இந்த விதி வாக்கியத்துக்கு அதுல தாற்பயம் இல்லை. இந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தமே சொல்ல வேண்டாமா? தன்ன அதற்பரத்து பரத பூக்தேகு ஸ்வர்காமோ இதேதாங்கிற இந்த விதி வாக்கியத்துக்கு இதுல தாற்பயம் சொல்லக்கூடாது. அதனுடைய தாற்பயம் இந்த யாகத்துக்கு பலம், சொர்க்கத்துக்கு சாதனம் யாகம். இதை சொல்றதுலதானே தவிர தேகத்தை காட்டிலும் ஆத்மா வேறு அப்படின்னு சொல்றதுல அதுக்கு தாற்பயம்னு சொல்லப்படாது. அதனால இந்த சாஸ்திரத்தினால உனக்கு தேகாத்ம புத்தி விட்டு போச்சு, தேகாத்ம பாவத்துக்கு லயம் ஏற்பட்டதுன்னு சொல்லாது. ந தேகாதிலயஸ்ததா சாஸ்திரத்தினுடைய பதபதார்த்தங்களை பார்க்காமல் சாஸ்திரியம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லா சாஸ்திரத்துக்கும் அதே அர்த்தம் சொல்லலாமோ? தேகம் வேறு ஆத்மா வேறுன்னு காண்பிக்கிறதுக்கு உபனிஷத்து இருக்கு. தேகம் ஆத்மா இல்லை அப்படின்னு காண்பிக்கிறதுக்காகவே தொம்பதார்த்த சோதன வாக்கியங்கள்லாம் உபனிஷத்துல நிறைய சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அதுக்கெல்லாம் அதுல தாற்பயம் வாஸ்தவம். ஆனா இதே விஷயத்த இந்த சொர்க்காம விஜயங்கிற வாக்கியத்துக்கு அதேதான் அர்த்தம் எப்படி சொல்றது இல்லையா? அதனால இந்த அர்த்தம் இதுக்கு இல்ல, அவ்வளவுதான் சொல்ல முடியும். வேற சாஸ்திரத்துக்கு அர்த்தம் தன்ன அதற்பரதா தேகாதி லய பதா. இந்த வாக்கியத்தினால அவனுக்கு தேகாத்ம பாவத்து போச்சுங்கிறது இல்லை. உபனிஷத்து வாக்கியத்தினால விட்டு போச்சுன்னா சரி, அது அதுக்காகவே வந்த வாக்கியம் அது. ஸ்ருதேதி ஸ்வர்க தாத்பரியே கல்பனா சேத் லயேர்த்ததா. ஸ்வர்க்கத்துல தாத்பரியம் அப்படிங்கறதுதான் நேரடியா தெரியுது இந்த வாக்கியத்துல. ஆனா அர்த்தாத்தை நான் கல்பிக்கிறேனே, அர்த்ததா லயே லயே தாத்பரிய கல்பனா. இதனுடைய தாத்பரியம் ஸ்வர்க்கம் கிடைக்குங்கிறதுல இல்லை, தேகம் ஆத்மா இல்லைன்னு சொல்றதுலதான் அதுக்கு தாத்பரியம் அப்படின்னு கல்பிக்கிறேனே சொன்னான். சொன்னா பிரத்யக்ஷவச்சனாத் தேகாதிலய சித்திதா. இதுக்கு இங்கேருந்து அர்த்தத்தகா ஏன் கண்டுபிடிக்கணும்? இதுல வாக்கியத்துல தேக ஆத்மா இல்லைங்கிறதுக்கு ஆத்மபதமும் இல்லை, தேகபதமும் இல்லை இந்த வாக்கியத்துல. அப்பேற்பட்ட வாக்கியத்துல தேக ஆத்மா இல்லைன்னு தெரிகிறது அப்படின்னு நீ கல்பிக்கிறதுக்கு பதில் நேர இதை சொல்றதுக்கு வாக்கியம் இருக்கு உபநிஷத்துல. தேக ஆத்மா இல்லைன்னு சாட்சாத்து பிரத்யக்ஷ வச்சனம் இருக்கு, அதனாலே சித்தி சொல்லுவேன் தேக ஆத்மா இல்லைன்னு. அந்த அர்த்தத்தை எதுக்கா இந்த அர்த்த வாக்கியத்தின் தலையில கொண்டு போய் வைக்கிற அப்படின்னு தன்ன பிரத்யக்ஷ வச்சனா தேகாதிலய சித்திதா. அது சரி, பிரத்யமா வச்சனம் இருந்தாலும் கூட இதுல இருந்தும் கிடைக்குமோ இல்லையோ அப்படின்னு கேட்டா அதை உபகாசம் பண்றார். சாட்சாத் ஹஸ்தினி திருஷ்டேபி நகி ஹஸ்தி பதானுமா. நேர எதுக்காக காடு போயிட்டு நேர யானை வருது தெரியுது, கண்ணிலே தெரியுது. அப்படி இருக்கிறச்ச அவன் பார்த்து ஒதுங்குவனா இல்லையா? அது காலடி தரையில அது வச்ச இடத்துல காலடி தெரியுறதா இல்லையா பார்த்து அதனால அனுமானம் பண்ணிட்டு அப்புறம் தான் ஒதுங்குவனா? அது நடந்து போறத பார்த்து அதோட காலடியை பரீட்சை பண்ணி பார்த்து அனுமானம் பண்ணி இது யானையுடைய காலடி தானாங்கிறது கண்டுபிடிச்சு அப்படி கண்டுபிடிச்சேன்னு யாராவது சொல்லணும். நேரடியா தேக ஆத்மா இல்லைன்னு சொல்றதுக்கு உபனிஷத்து வாக்கியம் இருக்கிறது. சொர்க்கத்துக்காக யாகம் தியானம் பண்ணிக்கிறதோ இல்லையோ அப்படின்னா தேகம் எப்படி ஆத்மாவா இருக்க முடியும்? இதுல இருந்து நான் அனுமானம் பண்றேன் தேகம் ஆத்மா இல்லே அப்படின்னு சொல்றது அந்த மாதிரிதான் இருக்கு. யாருக்குக்காக கூட சொல்லுவான் பிரத்யக்ஷ பரிகலிதமபி அர்த்தம் அனுமானேன புபுத்தந்தே தர்க்க ரசிகா. அவளுக்கு தர்க்கத்துல அப்படி ஒரு ராசிக்கும் அனுமான பிரயோகத்துல. அதனால அவ என்ன பண்ணுவான்னா நேரடியா பார்த்தாலும் கூட ஒரு அனுமானம் பண்ணி அது இன்னொரு தடவை தெரிஞ்சுவா அப்படின்னு சொன்னா. ஆனா இதெல்லாம் என்ன வேற எந்த வேலையும் இல்லாமல் பயாதிகள் இல்லாம ஸ்பஷ்டமா இருக்கிற நிலைமையில அதுக்கு அபவாதம் சொல்லிருக்காங்க. நகி கரிணி திருஷ்டே தீர்க்காரேன தம் அனுமிமத்தே அனுமாதாரா. அப்படின்னு காட்டுல போயிட்டு இருக்க எதிர்த்தாப்புல காட்டு யானை வந்துட்டு இருக்கு, பிரத்யமா பார்த்துட்டேன். ஆனா ஒரு அனுமானம் பண்ணிப்போம் கட்டக்காது அப்படின்னு காத்துட்டு இவன் உயிர் போயிடுவான் இல்லையா? அது தீர்க்காரம் பண்ணட்டும், அதனால அது அனுமானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நகர்றேன்னு சொன்னாங்கன்னா முடியாது. அதனால நகி கரிணி திருஷ்டே யானை வருதுங்கிறத நேரம் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் அது கட்டக்கம் தீர்க்காரம், அதனுடைய கட்டத்துக்கு தீர்க்காரம் பேரு. அந்த தீர்க்காரத்தினால அந்த யானைதாங்கிறத அனுமானம் பண்ணிக்கிறேன்னு யாராவது எடுத்துக்கணும் செய்ய மாட்டான். அது போல இருக்குன்ட்டு இல்லையா? தேகம் வேறு ஆத்மா வேறுன்னு சொல்றதுக்காகவே ஒரு வேத பாகம் இருக்கிறது. அதை விட்டுட்டு வேற ஏதோ இந்த கர்மகாண்டங்கள்லாம் அதை சொல்றது பத்தியா அப்படின்னு கொண்டு வந்தாக்க
அப்ப எது நேர சொல்றது தேகம் வேறு ஆத்மா வேறுன்னு? அஸ்தூலாதி சாட்சாத் தேகாதி பிரதிஷேதகிருது. அஸ்தூலம் அனனும் அக்ரஸ்தம் அது இது போறோம் தேகம் ஆத்மா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது. ஆத்மாவை பத்தி தானே சொல்றது. நம்மளுடைய தேகமா இருந்தா ஒன்னா ஸ்தூலமா இருக்கும் இல்லையா, இல்லே கொஞ்சம் குட்டையா இருக்கும், தீர்க்கமா இருக்கும், ஹ்ரஸ்வமா இருக்கும். இதெல்லாம் இல்லாத ஒரு தேகம் இருக்குமா என்ன? இந்த ஆத்மா இது எப்படி இருந்தாலுமே தேகம் ஸ்தூலமா இருக்கட்டும், ஹ்ரஸ்வமா இருக்கட்டும், தீர்க்கமா இருக்கட்டும், குட்டையா நெட்டையா எப்படி இருந்தாலும் ஆத்மா அப்படி இல்லை அப்படின்னு சொன்னதுனாலேயே தேகம் வேறு ஆத்மா வேறுன்னு தெரிஞ்சுக்க முடியுமா இல்லையா? தேகம் இல்லைன்னு சொல்றதுக்காக அஸ்தூலம் ஸ்தூலாத் பின்னம் நேரடியான அர்த்தம் கிடைக்கிறது. ஆத்மா இந்த ஸ்தூலமா நம்ம பார்க்கிறோமே இதை காட்டிலும் வேறு அப்படின்னு நேர சொல்றத இதையும் விட்டு கொடுக்கணும். ஆக இதை முடிச்சுட்டார். இந்த பர்த்தரும் பிரபஞ்சமோ யாரோ ஒருத்தர் இவர் சொல்ற வழி ஒன்றும் சரியா இல்லை. விபர்யேன ஏத்யாஹு யதோக்த ஞான கர்மணோஹ ஏகாதிகாரிகாம் வாக்கியம் மானம் பயிர் ஞான சங்கதௌ. வேற சில பேர் சொல்றாராம் ஏ அபி ஆஹு. முன்னாடி சொல்லப்பட்ட தியானம் கர்மா இது ரெண்டுக்குமே பரஸ்பரம் சம்பந்தத்தை கொண்டு வரா. என்ன சொல்றா, சாஸ்திரம் சொல்லிக் கொடுத்த கர்மாவும் சரி, சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த ஞானமும் சரி, இது ரெண்டு பேருக்கும் ஒரே அதிகாரி. இப்ப முன்னாடி நம்மளுடைய சித்தாந்தத்துல எப்படின்னா கர்மாதிகாரி ஞானாதிகாரின்னு ரெண்டா தனியா பிரிச்சு விட்டான். அசேஷக்கிரியத்தைவ சம்சாரம் பிரஜிஹா அப்படின்னு ஞானாதிகாரி எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு சன்னியாசியா இருக்கான், இந்த சம்சாரமா வாண்டாம் அப்படின்னு நினைக்கிறவனுக்கு தியானத்துல அதிகாரம், மற்றவனுக்கு கர்மாதிகாரம்னு இந்த கர்மாதிகாரியும் தியானாதிகாரியையும் ரெண்டா பிரித்து சொன்னது சித்தாந்தம். அவர் பரதர் பிரபஞ்சர் என்ன சொன்னார், அப்படி சொல்லாதே, ஒரே அதிகாரி தான். அந்த கர்மா எனக்கு தியானாதிகாரம் வரத்துக்கு உபயோகப்படுறது, ஏன்னா அந்த விரிவாக்கங்கள்லாம் இப்படி இப்படி அர்த்தம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னான். அதுக்கு கண்டனம் பண்ணிட்டார். இப்ப இவர் என்ன சொல்றார், இது ரெண்டுக்குமே அதிகாரி ஒண்ணு, ஒரே சாஸ்திரம், ஒரே சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு. அதனால ரெண்டுமே ஒரே அதிகாரி செய்ய வேண்டியது, உன்னை விட்டுட்டு இன்னும் ஒன்ன மாத்திரம் எடுத்துக்க முடியாது அப்படின்னு இவருடைய அபிப்பிராயம். இதை சொல்றவா விபர்யேன ஏத்யாஹு யதோக்த ஞான கர்மணோஹ ஏகாதிகாரிகாம் ஆஹு. ஞானம் கர்மா இது ரெண்டுக்கும் ஒரே அதிகாரி, வெவ்வேறு அதிகாரி சொல்லக்கூடாது அப்படின்னு யாரு சொல்றாளோ அவளை பார்த்து நாங்க சொல்றோம், கேட்கிறோம். கைகி ஞானசங்கத்தோ மானம் வாக்கியம். ரொம்ப சரி, அது இப்ப நீங்க சொல்றதுக்கு ஒரு பிரமாணம் சொல்லுங்க, இந்த ஸ்ருதி பிரகாரம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரமாணம் சொல்லணும். அப்பதான் ஞானத்துக்கும் கர்மாவுக்கும் ஒரே அதிகாரிங்கிறது சித்திக்கும். வாக்கியம் மானம் கைகி ஞான சங்கத்தோ. ஏகாதிகாரம் சொல்ற இடத்துல அதுக்கு திருஷ்டாந்தங்கள் நிறைய இருக்கு, அதுக்கும் இந்த ஸ்தலத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நதாவது பிரக்ரியா இஹாஸ்தி ரேஹ்யாதி புரோக்ஷணே யதா பிரகிருதா பூர்வ சம்பந்த லக்ஷணா பரகஸ்திதே. உடனே மீமாம்சதான் அங்க கொண்டு வந்துருவார். அதாவது விஹீன் புரோக்ஷத்தின்னு இருக்கு. விஹீன் புரோக்ஷதி என்ன, யார் புரோக்ஷணம் பண்ணா, யார் அதிகாரி, யாரு தர்ஷபூர்ண மாசத்துக்கு அதிகாரியோ அவன் தான். விஹி புரோக்ஷணம் சொல்லி அதுக்கு ஒரு தனி பலன் கிடையாது. அந்த யாக மத்தியில அதுக்கு உபயோகப்படக்கூடிய விரீகிக்கு மாத்திரம்தான் இது புரோக்ஷணம். நம்ம ஆத்துல இருக்கிற சகல விரீகிக்கும் புரோக்ஷணம் இருக்கு, அந்த மாதிரி ஒண்ணும் இல்லை. அதனால தர்ஷபூர்ண மாசத்துக்கு யார் அதிகாரியோ அவன் அது அனுஷ்டான காலத்துல அதுக்கு உபயோகப்படக்கூடிய விரீகிக்கு புரோக்ஷணம் பண்ணணும். அதுதான் அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம். அது எப்படி கிடைக்கிறது, விரீகின் புரோக்ஷதி அவ்வளவுதான் இருக்கு வாக்கியத்துல அப்படின்னு கேட்டா என்ன சொல்றது, இதுதான் பிரக்ரியா பிரகரணம். எந்த பிரகரணத்துல இருக்கு, தர்ஷபூர்ணமாக பிரகரணத்துல இருக்கு. ஆக பிரகரணத்தினாலே இது அதோட சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இந்த பிரக்ரியான பிரகரணம், இந்த ஆத்ம தியானம் கர்மா இது ரெண்டுக்கும் ஏதாவது ஒரு பிரகரணம் சேர்த்து அவனுக்குதான் இந்த ஆத்ம தியானத்துல அதிகாரம், அதாவது இந்த ஆத்ம தியானம் உள்ளவனுக்கு தான் கர்மாவுல அதிகாரம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பிரகரணம் கிடைக்கிறதோ
பிரகரணம் பின்னமா இருக்கு. கர்மகாண்டம்னா முடிச்சுட்டு ஆத்ம ஞான காண்டம் இருக்கு இல்லையா? அப்ப பிரகரணம் பின்னமா போயிருக்கு. அதனால அந்த மாதிரி பிரகரணம் இங்க சொல்ல முடியல. நதா அவத் பிரக்ரியே ஹாஸ்தி விரீஹ்யாதி புரோக்ஷணே யதா விரீஹ்யாதி புரோக்ஷணே பிரகரணம் அஸ்தி. இது இல்ல. பிரகிருதா பூர்வ சம்பந்த லட்சணா பரதஸ்திதே அந்த பிரகரணம் வச்சாதான் நமக்கு உபயோகப்படும். ஏன்னா விரீஹிய புரோக்ஷணம் பண்ணி என்ன பிரயோஜனம்னு கேட்பான். இதனால என்ன பலம் வரும்? யாகத்துல பண்ணினா சொர்க்கம் வரும்னு சொல்லியிருக்கு. யாகத்தை பண்ணினா அதுல ஏன் எப்படி வரும்னு கேட்க மாட்டான். சரி ஏதோ சொல்லியிருக்கு. இப்போ விரீஹிய புரோக்ஷணம் பண்ணினா என்ன ஆச்சுன்னு சொல்லவே இல்லை. விரீஹின் புரோக்ஷதி எதுக்காக சொல்லியிருக்கோம். ஏக்கா விரீஹிய புரோக்ஷணம் பண்றது அந்த வாக்கத்துல ஒண்ணும் இல்லை. அது என்ன பண்ணணும், இந்த ஆகாங்கையை பூர்த்தி பண்றதுக்காக தர்சபூர்ணமாக பிரகரணத்தை கொண்டு வந்து இப்படி பண்ணினாதான் இதுக்கு மேல இதனால செய்யப்பட்ட அந்த யாகத்திலிருந்து அபூர்வம் வரும், இல்லாத வராதுன்னு கொண்டு வந்திருக்கணும். புரோக்ஷிக்காமல் அந்த விரீதியை வச்சு புரோடாசி நிர்மாணத்தை பண்ணி யாகம் பண்ணினாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதுக்காக அவசியம் புரோக்ஷணம் பண்ணி ஆகணும். அப்படித்தானே கொண்டு வரணும். அப்ப என்ன பண்றது? பிரகிருதா பூர்வ சம்பந்த லட்சணா. எந்த தர்சபூர்ணமாக பிரகரணம்னா அந்த தர்சபூர்ணமாகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு அபூர்வம் இருக்கே, அந்த அபூர்வ சம்பந்தின்னு அந்த வீதியை கொண்டு வரணும். இந்த வீதியானது அந்த அபூர்வ சம்பந்தி ஆகணமானால் ரோஷணம் பண்ணினாத்தான் ஆகும், இல்லாட்டா ஆகாது அப்படின்னு கொண்டு வரணும். இனிமே என்ன பிரயோஜனம்னு கேட்க மாட்டான் இல்லையா? தர்சபூர்ணமாக பிரகரணத்துல இல்லாட்டா இது கிடைக்குமோ? கிடைக்காது. வெறும் விரீகன் புரோக்ஷம் எதுக்காக பண்ணினா என்ன பிரயோஜனம்? ஒன்னும் பதில் வராது. அதனால அங்க தர்சபூர்ணமாக பிரகரணம் காப்பாற்றுறது. ஆனால் ஆத்ம தியானம் இந்த கர்மானுஷ்டானம் இத ரெண்டையும் ஒரு பிரகரணம் என்ன சேர்த்து வைக்கிறதுக்கு இல்லை. பிரகிருதா பூர்வ சம்பந்த லட்சணா பரதஸ்திதே அதைத்தான் சொல்றார். விரீஹி சப்தஸ்தி விரீஹி ஸ்வரூபேது நிரர்த்தகம். விரீஹி ஸ்வரூபத்துல புரோக்ஷணம் பண்ணி என்ன பிரயோஜனம்? புரோக்ஷணம் பண்ணாட்டாலும் விரீஹி விரீஹியா தான் இருக்கு, புரோக்ஷணம் பண்ணாம அப்படியே தான் இருக்கு. அதனால ஒரு லாபமும் தெரியல. அதனால பிரகிருதா பூர்வ சம்பந்தம் போதையே இது யுஜ்யதே. அங்க பிரகிருதா பூர்வ சம்பந்தத்தை அந்த பிரகரணமானது போதிக்கும். அது அவசியம். 4 வாக்கியம் இதோட 29.